உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். கார்த்திக் வணக்கம் சார், இப்போ எல்லா கட்சியும் வேட்பாளர்களை அறிவிச்சு ரொம்ப வேகமா போயிட்டாங்க. ஈவன் டிவிக்கே கூட வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பிஜேபி அண்ட் காங்கிரஸ்ல என்னதான் நடக்கு? ஏன் கேண்டிடேட்டை ஃபைனலைஸ் பண்றதுக்கு இவ்வளவு ட்ரபிள் ஆறாங்க, தடுமாறுறாங்க? அது வந்து வேட்புமனு தாக்கல் நிறைவடைறதுக்கு நாள் இருக்குல்லன்னு நினைப்பாங்க. சரி, இது ரெண்டு தேசிய கட்சியில் உள்ள பெர்மனன்ட் ப்ராப்ளங்க, எப்பவுமே பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு தேர்தல் இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஜெயிச்சா என்ன, எடப்பாடி முதலமைச்சராக போறாரு இல்ல ஸ்டாலின் ஆக போறாரு, நமக்கு என்ன வந்து கிடக்கு. இப்ப இதே கேரளால பாருங்க, ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி தேர்தல், 15ஆம் தேதி மார்ச் மாசம் 15ஆம் தேதி சிபிஎம் வந்து 81 தொகுதிக்கும் அட் அ டைம் போட்டு விட்டாங்க. 17ஆம் தேதி காங்கிரஸ் போட்டுருச்சு. 17, 19 ரெண்டே நாள் தாங்க போட்டு ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டாங்க. ராகுல் காந்தி எத்தனை வாட்டி வந்துட்டு போயிட்டாரு. அப்ப அங்க கான்சன்ட்ரேட் பண்றதை ஏன் தமிழ்நாட்டுல பண்ண மாட்டேன்றாங்க? அங்க ஆட்சியை பிடிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்கு. இங்க வந்து யார் ஆட்சிக்கு வந்தா நமக்கு என்ன வந்து எடுக்குங்கிற ஒரு விதர்ப்ப மனப்பான்மை. சரி, டிசம்பர் மாசமே நாங்க குழு போட்டோம், முதலே நீங்க வந்து எங்களுக்கு தொகுதியை சொன்னீங்கன்னா தானே நாங்க வேலையை ஆரம்பிக்க முடியும்னு கிறிஸ்டோடங்கிறது தானே சொன்னாரு. இப்போ முதல்ல 28 தொகுதி வாங்கினது அவங்க தான். வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னைய தேதி வரைக்கும் அவங்க வேட்பாளர் பட்டியல் போடல. அதான் சார் எனக்கும் டவுட். குரங்கு படம்லாம் அடிச்சு எனக்கு சீட்டு அதிகமா வேணும்னு சண்டை போட்டு 28 தொகுதி வாங்கிட்டாங்க. ஆனா இன்னும் வேட்புமனுக்கு ஐ திங்க் இந்த 3 நாள் லீவு, திங்கக்கிழமை மட்டும்தான் இருக்கு. இன்னும் கேண்டிடேட்டை ஃபைனலைஸ் பண்ணாம இருக்காங்க. திங்கக்கிழமை கூடங்க என்ன ஆவாங்கன்னா, பழைய காங்கிரஸ் வரலாற்றுல இப்போ ஒருத்தர் கேட்டிருப்பான், அவனுக்கு காம்படிட்டிவா 2 பேரும் கேட்டிருப்பாங்க, 3 பேரும் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கேன்றாங்க. வேட்புமனு வாபஸ் வாங்கும் போது டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அதுல வந்து ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்டுக்கு போயிடுவாங்க. பாண்டிச்சேரியில அதான் நடந்துச்சு. ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட்னா என்னங்க, தேர்தலை ஏதுங்க ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட்? ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட், வெளியில இருந்த ஆதரவு, இதெல்லாம் எப்ப வேணாலும் கவுப்புங்கிறதுக்கான இன்னொரு வார்த்தை தான். பிஜேபியும் அப்படிதாங்க. இன்னைக்கு எஸ்ஆர் சேகர் மாநில பொருளாளர் ஒரு மெசேஜ், ஒரு இது அறிக்கை மாதிரிங்க, அவரோட சமூக சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாரு. இது முடிவல்ல, முடிவின் தொடக்கம். இப்படி அதாவது ஏன் வேட்பாளர் பட்டியல் போடல, நீங்க சுதந்திராதீங்க, இந்த போட்டுருவாங்க, இதெல்லாம் வந்து சகஜம்தாங்கிற பாணியில போட்டிருந்தாரு. ஆனா பிரச்சாரம் எல்லாம் ஆரம்பிச்சு வேகமா போயிட்டே இருக்கு. வேட்பாளரே இல்லாம தான் பல இடங்கள்ல பிரச்சாரம் ஓடுது. எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூர்ல பிரச்சாரத்தை தொடங்கியாச்சு. தமிழிசை வண்டியில ஏறிட்டாங்க. ஆனா அவங்க வேட்பாளர் பட்டியல இன்னமும் அறிவிக்கப்படவே இல்லை. நாளைக்கு மாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க. வானதி அவங்க இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை. அபிஷியலா அறிவிச்சா தானே அது வந்து கரெக்டா இருக்கும். ஆனா அவங்க வேட்பாளராகவே பிரச்சாரமும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறதுக்கே அர்த்தம் இல்லைன்னு ஆயிருது. சார், யூஸ்வலா காங்கிரஸ்ல இவ்வளவு ட்ரபிள் வரும். ஆனா பிஜேபி கம்பேரிட்டிவ்லி காங்கிரஸை விட கொஞ்சம் கரெக்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருப்பாங்க. ஏன் அவங்களே இந்த அளவு தடுமாற என்ன காரணம் சார்? இங்க வந்து பிஜேபி கொடுத்த தொகுதிகள் சரியில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப கிளவரா ஜெயிக்காத தொகுதியெல்லாம் தலையில கட்டிட்டாரு. நாங்க கேட்ட தொகுதி எதுவுமே இல்லை. இப்ப அண்ணாமலை இன்னைக்கு காலையில கூட ஆங்கில பத்திரிகையில செய்தி, அண்ணாமலை போட்டி போட போறது இல்ல. ஏன் போட்டி போட போறது இல்லைன்னா, கொடுத்தா எனக்கு கோயம்புத்தூர் வடக்க கொடுங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர்னா அவங்க தானே சொல்றாங்க. அப்படின்னா எங்க வேணாலும் போட்டி போடணும்ல. எல்லா தலைவர்களும் அப்படித்தானே, எங்க வேணாலும் போட்டி போடுவாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கே நீங்க தலைவருங்கும் போது உங்களுக்கு எதுக்கு சிங்காநல்லூர், இல்லைன்னா வந்து கவுண்டம்பாளையம், இல்ல கோயம்புத்தூர் வடக்கு, மதுரையில நில்லுங்க. உங்களுக்கு தான் நிறைய தொகுதி கொடுத்துருக்கலாம், அதுல நிக்க வேண்டியதானே. நான் இதுலதான் நிப்பேன், ஆனா நான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்றதுல அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அவரை கூப்பிட்டு வேற பஞ்சாயத்து வேற பேசிட்டு இருக்காங்க. இல்ல நில்லுங்க, நீங்க நிக்கலன்னா சோர்ந்துருவாங்க, நீங்க நின்னாலும் சோர்ந்துருவாங்க, நிக்காட்டாலும் சோர்ந்துருவாங்க. அப்படிதான் இருக்கு. உண்மையான நிலைமை அதுதான். காங்கிரஸும் அதே நிலைமையில தான் இருக்கு. இந்த 2 கட்சிகளோட நம்பருமே கூட்டணியே பின்னுக்கு இழுக்குங்க. இப்ப 27 தொகுதியில பிஜேபி 20 தொகுதி 22 தொகுதி ஜெயிக்கணும்ல, ஜெயிச்சிருவாங்களா? சரி, காங்கிரஸ் 28 தொகுதியில எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க? அப்ப ஒட்டுமொத்தமா அது கூட்டணிக்கான லாஸ்.
தேசிய கட்சிகளுக்கு அதிக இடம் கொடுத்தாலே கூட்டணிக்கான லாஸ். கூட்டணிகள்ல பிரச்சனை. நேத்து ஆக்சுவலி பியூஷ் கோயல் வரும்போதே சீட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ணாமலை கொடுத்த குடைச்சலோ இல்ல அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனாலதான் இந்த டிலே ஆகுதா? அண்ணாமலை ஒரு மாதிரி கார்னர் பண்றது இல்ல பிரஷர் பண்றதுன்ட்டு அவங்களுக்குள்ள நடக்குதா சார்? தேசத்தையே ஆள்ற கட்சி அதுக்கு அண்ணாமலை குடைச்சல் கொடுத்துருவாரா? அவர் எப்ப அரசியலுக்கு வந்தாரு? 5 வருஷம் முந்தி வந்தாரு. என்ன பாப்புலாரிட்டி? திமுக எழுத்து வந்து கடுமையா சொல்லிட்டே இருந்தாரு. எப்படி வந்துச்சு பாப்புலாரிட்டி? மத்திய பிஜேபி பம்பு மூலமா பணத்தை அடிச்சு விட்டாங்க. ஏங்க எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்குங்க அண்ணாமலை ஒரு தலைவரா உயர்த்தி பிடிக்கிறதுக்கு. அவர் தான் என் வீட்டுக்கு வாடகை கட்டவே வெளியில ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வாடகை கட்டுறாங்கன்னு தான் சொன்னாரு. தானுங்க அண்ணாமலை சொன்னாரு முதல்ல. அதெல்லாம் என்ன மறந்துடுவாங்களா? ரஃபேல் வாட்சே வந்து எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் தாங்க கொடுத்தாருன்னாரு. பில்ல காட்ட போறேன்னாரு. இன்னி வரைக்கும் காட்டல. சரி, அண்ணாமலை திடீர் தலைவர் தான். அவரை உயர்த்தி பிடிச்சது பிஜேபி. அவருக்கு உயர்த்தி பிடிப்பதற்கான செலவு பிஜேபி செலவு. அண்ணாமலையே வந்து தனியா முயற்சி எடுத்து சிறைக்கெல்லாம் சென்று தண்டவாளத்துல எல்லாம் தலையை வச்சு படுத்து தலைவரா உயர்ந்துட்டாரா? இல்ல அண்ணா மாதிரி எல்லா கூட்டங்கள்லயும் பேசி தலைவரா உயர்ந்துட்டாரா? அவருமே வந்து திடீர் தலைவர் தாங்க. எல்லாருமே சேர்ந்து தூக்கி வச்சாங்க. ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. நம்ம ஊர்ல ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு ஒரு அட்ராக்ஷன் உண்டுங்க. அது பெரிய பணியெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. கொஞ்சம் கருப்பா வேற இருக்காரு. சோப்பா இருந்தா நம்ம வந்து லைக் பண்ண மாட்டோம். கருப்பா வேற இருக்காரு. இதெல்லாம் சேர்ந்து அண்ணாமலைன்னாங்க. இது எடப்பாடி. ஆனா எடப்பாடி ஒரு மாதிரி கிளவரா சீட்டை வந்து குடுக்கறதும் பார்த்து கொடுத்து அண்ட் அண்ணாமலையோட பாப்புலாரிட்டி பெருசாகாம ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரைன் பண்ணிட்டாரு. அப்படின்னா அது பிஜேபி அலோவ் பண்ணிருக்க கூடாதுல்ல. எடப்பாடி என்னங்க திடீர்னு தெரியாத தொகுதியவா கொடுத்துட்டாரு? தமிழ்நாட்டுல இருக்க தொகுதி தானே கொடுத்தாரு. நீ வாங்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, சாத்தூர்னாப்புல என்னங்க நயனர் நாகேந்திரன் அப்படியே ஜெயிச்சு வந்துருவாரு. அவரு அங்க அந்த தொகுதிக்கு அந்நிய வேட்பாளர் தானே. சாத்தூர்ல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு வியாபார ஸ்தலத்துல பிரச்சனைன்னா இங்க நயினாரை எங்க போய் பிடிக்க? திருநெல்வேலி போய் பிடிக்கவா? ஆனா அவங்க எப்படி சார் இவ்வளவு? ஆனா ஓரளவுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்களை தவிர்த்துட்டு மத்த எல்லாருமே சீட்டு ஓகே அப்படிங்கிற மோடுக்கு வந்த மாதிரிதான் தெரியுது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் ஒரு மாதிரி எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கோமே. அதர் பிஜேபி நீங்க ஏமாளியா இருந்தா நாங்க ஏமாத்தத்தானே செய்வோம்ன்றேன். ஏமாந்தீங்க சீட்டு பேசி கொடுக்கும் போதே தெரியணும்ல. அப்படின்னா உங்களுக்கு எதிராக உங்க கட்சிக்குள்ள தானே சதி பண்றாங்க. அண்ணாமலைக்கு வேட்டு வைக்கிறது அதிமுகவா இல்ல பிஜேபியா? பிஜேபி தான் சார். ஆக்சுவலி விஜய் வந்து ஒரு பாப்புலர் ஃபிகர். காஸ்ட் நியூட்ராலிட்டி, ரிலிஜியஸ் நியூட்ராலிட்டியா தான் அறியப்படுறாரு. ஆனா அவரு கண்டெஸ்ட் பண்ற 2 தொகுதியுமே மைனாரிட்டியை எய்ம் பண்ணி நிக்கிறாரு. அவர் தேவையில்லாம தன்னை ஒரு ரிலிஜியஸ் ட்ராப்ல போய் அவரே சிக்கிக்கிறாரா? மைனாரிட்டி ஓட்டுமே வந்துங்க அது பொதுவாக யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க. இப்போ வந்து பிஜேபி வரக்கூடாது, இதுதான் வந்து மைனாரிட்டிகளோட பெரும்பகுதியான சிந்தனை. இதுதான். அது இஸ்லாமிய மைனாரிட்டியா இருந்தாலும் சரிதான், கிறிஸ்டின் மைனாரிட்டியா இருந்தாலும் சரிதான். இன்னொரு மைனாரிட்டி இருக்கு, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. அதாவது மொழி சிறுபான்மையினர். அவங்க பல்வேறு காரணங்களுக்காக பிரிஞ்சு ஓட்டு போடுறாங்க. அப்போ கிறிஸ்டின் ஓட்டு கிறிஸ்டின்கிறதுக்காக எப்படிங்க வந்துடும்? விஜயே ஜோசப் விஜய்னு சொன்னது யாரு முதல்ல? ஹெச் ராஜா தானே. இப்போ ஜோசப் விஜய்னு அவரே தான் சொல்றாரு. திருப்பி அழுத்தி சொல்றாரு. சி ஜோசப் விஜய், அதாவது சந்திரசேகர் ஜோசப் விஜய்னு அவர் தான் அழுத்தி சொல்றாரு. அப்போ கிறிஸ்டின் ஓட்டை மட்டும் எய்ம் பண்ணீங்கன்னா அப்புறம் ஹிந்து ஓட்டு அதுக்கு அகைன்ஸ்டால மாறும். சரி, நீங்க போலரைசேஷன் ட்ரை பண்ணீங்கன்னா கவுண்டர் போலரைசேஷன் வந்துடும் எப்போதுமே. அது சரியாவே வராது. அது போக அவங்க இன்றைய தேதிக்கு அவங்களோட பிரச்சனையா என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. அப்ப யாரு விஜய்க்கு ஓட்டு போடுவா? யங்ஸ்டர்ஸ் தான். இந்த இதே மாதிரியான கிரௌடு காம்போசிஷனை அநேகமா விஜய் கேம்பெயின் பண்ண எல்லா ஊர்லயும் நீங்க பாக்கலாங்க. ஒரு விஷுவல்ல ஒரு 10 ஸ்கொயர் இன்ச்சை நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆள்கள் தான் மாறுவாங்களே தவிர முக தோற்றங்கள், அவங்களோட வயசு, அப்புறம் வந்து எல்லாம் பிஹேவியர் எல்லாமே வந்து கருப்பு தலையர்களா இருப்பாங்க. அதாவது வயசானவங்க இருக்க மாட்டாங்க. அதுல இருக்க மாட்டாங்க. நரைத்த தலைவர்கள் கிடையாதுங்க, கிடையாது. யங்ஸ்டர்ஸ்லயும் அப்படித்தான் தெரியுறாங்க, கேர்ள்ஸ்லயும் அப்படித்தான் தெரியுறாங்க. இப்படி இவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து களத்துக்குள்ள போய் வேலை பார்த்து இவங்க எப்படி ஓட்டை கேன்வாஸ் பண்ண முடியும்? இல்ல வீட்லயே கேன்வாஸ் பண்ணிடுவாங்க. இன்டர்னல் கேன்வாஸ், ஒவ்வொரு குடும்பத்திலயும் இன்டர்னல் கேன்வாஸ். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு திருச்சி கிழக்குலன்னு ஒரு பெரிய ஆர்டிகல் போட்டு வச்சிருந்தாங்க. அது படிச்சு பார்த்தா அது சரிதான், அப்படிதான் தோணுது. என்ன காரணம்னா, ஒரு தொகுதியில 1000 ஓட்டு பூத்து
அப்படின்னா நீங்க ஜெயிக்கணும்னா ஒரு 350-400 ஓட்டு கையில இருக்கணும். அப்படியான ஓட்டு வங்கியெல்லாம் தாவேகாவுக்கு கிடையாதுங்களே. ஜெனரலி ஸ்பீக்கிங் தாவேகால ஒரு 100 வேட்பாளர்கள் மத்த கட்சியில இருந்து வந்திருக்காங்க இல்லையா? 100 சொச்சம் வருதுங்க. 100ன்னு எடுத்துக்கங்களேன். இந்த 100ல வந்து இப்போ கூப்பகிருஷ்ணன் தொகுதிக்கு விஜய் போறாரு, எங்க லால்குடிக்கு போறாரு. அங்கேயும் கிருஷ்ணன் ஓட்டு கொஞ்சம் இருக்குங்க. எனக்கும் அங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இந்த லால்குடியில கூப்பகிருஷ்ணனோட ஓட்டு வங்கி கொஞ்சம் இருக்கும், நிச்சயமா இருக்கும். அப்ப எவ்வளவு ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில அவர் இருப்பாரு? 30,000 to 40,000 ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில கூப்பகிருஷ்ணன் இருப்பாரு, அங்க கண்டிப்பா இருப்பாரு. அப்போ கூப்பகிருஷ்ணன் தான் ஒரு விஜய் கட்சியில ஒரு கொஞ்சம் பெரிய அளவுக்கு எய்ம் பண்ணக்கூடிய வேட்பாளரோட ப்ரொஃபைல். கூப்பகிருஷ்ணன் மாதிரியானவர்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்க. அப்ப 30,000 to 40,000 ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில இந்த 100 பேர் பிற கட்சிகள்ல இருந்து வந்த 100 பேர்ல ஒரு 30ல இருந்து 40 பேர் இருப்பாங்க. ரைட்டுங்களா? அடிப்படை கணக்கு தான் இது. 30ல இருந்து 40 பேர், 40 பேர் எடுத்துக்கங்க. 40 பேரு ஆளுக்கு 40,000 ஓட்டு வாங்கினாங்கன்னா 16 லட்சம் ஓட்டு பிற கட்சிகள்ல இருந்து வந்த கொஞ்சம் கெப்பாசிட்டி உள்ள வேட்பாளர்கள் வாங்குவாங்க. இப்ப செங்கோட்டையன் மாதிரி வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் அவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து இன்னொரு 5 லட்சம் ஓட்டு. ஆக விஜய் கட்சிக்கு ஒரு 20 லட்சம் ஓட்டு பிற கட்சியில இருந்து வந்த அந்த 100 வேட்பாளர்கள், இந்த 100 வேட்பாளர்கள் முக்கிய வேட்பாளர்கள் நான் எடுத்துக்கிறேன், அவங்களால வாங்க முடியுங்க. அதாவது 4.5 கோடி ஓட்டு பதிவானா இது வந்து 5% 6% தான் வரும். அப்புறம் விஜய், ஆதவ் இவங்கள மாதிரியான இன்னும் டாப் கேண்டிடேட்ஸ் அவங்க என்ன ஒரு 10 பேர் இருப்பாங்க. இந்த 10 பேர் தான் செங்கோட்டையன் சேர்த்தா நான் சொல்லணும். அதுல இந்த 10 பேர் தான் வந்துங்க ஒரு 75,000 ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்காங்க. அப்போ ஒரு 7.5 லட்சம் ஓட்டு. மிச்சவங்க எல்லாம் 5,000 ஓட்டு 6,000 ஓட்டுங்க. எவ்வளவுதான் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 4.25 கோடி ஓட்டு பதிவானா 47 லட்சம் ஓட்டுக்கு மேல வரவே வராது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் 10%. சோ ஒரு எரர் மார்ஜின்ல ஒரு 2% அந்த பக்கம் போட்டீங்கன்னா 12% வரலாங்க. அதுக்கு மேல என்ன வாய்ப்பு இருக்கு? 10 to 12 தாண்டதுக்கு வாய்ப்பே இல்ல, அப்படிதான் புரிஞ்சுக்கலாம். ஆவரேஜ் பார்த்தா அவ்வளவுதாங்க வருது. 214 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டிருக்காருங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா அந்த கேண்டிடேட் எங்க இருந்து வந்திருக்காங்க? எல்லாரும் தாவேகாவா? இல்ல, 100 பேர். 234 தொகுதியில கிட்டத்தட்ட 40% கேண்டிடேட் வேற கட்சியில சீட்டு கிடைக்காதவன், அதிருப்தியாளர்கள், இன்னொரு கட்சியிலேயே எம்எல்ஏவா இருந்தவங்க, இப்படித்தான். அவங்களுக்கு வந்துங்க அவங்க தொகுதியில அவங்க வெற்றி பெறணுங்கிறத நோக்கமா கொண்டு செயல்படுவாங்க. விஜய்ங்கிற ஒரு ஃபிகரை விட தன்னோட ஃபிகரை வச்சுதான் அவங்க வந்து வெற்றி தொகுதியை கணக்கு போகணும். அப்படிதான் பண்ணி ஆகணுங்க, வேற வழி கிடையாது. அந்த இடத்துல வந்து திமுகவோ அதிமுகவோ எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் அவங்க வந்து அவங்க கேண்டிடேட் போட்டிருப்பாங்க. அந்த கேண்டிடேட் வந்து இவங்களை ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்க. எப்படி ஓவர் ஷேடோ பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்டர் அதிருப்தியில நிக்கிறாருங்க, விஜய் அன்னைக்கு போய் நிக்கிறாரு, கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். அவ்வளவுதான், ஒப்பந்தம்லாம் அடுத்த வாட்டி வரணுமாப்பா வேணாமாப்பான்னு கேட்டு அவர் அப்படியே ஆஃப் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். வேலை பார்க்கறவனையும் ஆஃப் பண்ணுவாங்க. அதிமுகவும் ஆஃப் பண்ணும், திமுகவும் ஆஃப் பண்ணும். அதிமுக என்ன சொல்லணும்னா, நாங்க தான்ப்பா அடுத்த ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர், பாத்துக்க அப்படின்னா அவன் அப்படியே அங்க ஆஃப் ஆயிடுவான், பணத்தை செலவு பண்ண மாட்டான். இந்த மாதிரி கேண்டிடேட் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அதையும் தாண்டி விஜய்க்காக என் உயிரை கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த விஜயோட 234 கேண்டிடேட்ல எத்தனை பேர் இருப்பாங்க? ரொம்ப 10 கூட தேருமான்னு தெரியல. 10 கூட தேருமாங்கிறதுல எனக்கெல்லாம் சந்தேகமா தான் இருக்கு. அப்போ மிக இயல்பாக விஜய் வந்து இந்த மாதிரியான அனாலிசிஸ்குள்ள அவர் போயிருக்கவே மாட்டாரு. என்ன காரணம்னா, அவரை வந்து வெளியாட்களோட இவங்க பேச விடுறதே கிடையாது. இன்டராக்ஷனே கிடையாது, கிடையவே கிடையாதுங்க. இன்டராக்ஷனே கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தங்க நமக்கு தெரியும், அவருக்கு எந்த சுயநலமும் இருக்காது, அவர்கிட்ட ஒரு போன் அடிச்சு பேசுவோம் அப்படிங்கிற வாய்ப்பே விஜய்க்கு இல்லை. அப்படி கிராஸ் செக்ஷன்ல நீங்க ஒரு 20 பேரு 30 பேரை எக்ஸ்டர்னலா வச்சிருக்கணுங்க எப்போதுமே. எல்லா தலைவர்களும் வச்சிருக்காங்க. ரியல் நிலவரம் என்னன்னு தெரியும். அப்பதான் உண்மையான நிலவரம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்படியான யாருமே விஜய்கிட்ட இருக்க மாதிரி தெரியல. விஜய் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் யாரா இருக்காங்க அப்படின்னா, ஒன்னா கன்சல்டன்டா இருக்காங்க. அந்த கன்சல்டன்ட் அவரு கூட வந்து அவருக்கு இது முடிஞ்சு போச்சுங்க, கான்ட்ராக்ட் பீரியட் ஓவர். ஜான ஆரோக்கியசாமிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல, இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. அவர் இப்போ வந்து இப்ப ஆக்டிவா இல்ல. பிராக்டிகலா அந்த கடந்த சில தினங்களாக அவர் வந்து ஆக்டிவா இல்லை. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், களத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும். எப்போ அது எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஆனா அது விஜய் பண்ணணும்.
விஜய் பண்ணணும்னா இவங்க சொல்லணும் அவர்கிட்ட, இவங்க சொல்லல. அவருக்கு அது தெரியவே தெரியாது. கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகி கிடக்குன்னே தெரியவே தெரியாது. இதுதான் உண்மையான நிலைமை. அந்த அளவு தான் அட்டென்ஷனா இருக்காரு பார்ட்டி மேல. அப்படிதான் இருக்காருங்க. அவரு ஏர்போர்ட்ல இருந்து மக்கள்கிட்ட கையை காட்டி, இல்ல மாலையை வாங்கி, இல்ல படங்கள் கொடுக்கறவங்ககிட்ட வாங்கி, இது வேற விஜய். நேர பனையூருக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாருன்னா அது வேற விஜய். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி சார்.